கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தை கண்டித்து திருச்சியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷ சாராயம் அருந்திய 50க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இச்சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் திமுக அரசு தமிழகத்தில் கள்ள சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, வளர்மதி, சிவபதி மற்றும் முன்னாள் எம்பி பா. குமார் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இந்த திமுக அரசில் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி 57 பேருக்கு மேலாக இன்றைக்கு உயிரை இழந்திருக்கிறார்கள். இந்த 57 பேர் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், மீடியாஸ் இவங்க சொன்ன கணக்கு தான். ஆனா உண்மையான கணக்கை இன்று மு.க. ஸ்டாலினுடைய அரசு சொல்வதற்கே தயங்குகிறது. இன்னும் சாவுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று பத்திரிகையாளர்கள் எல்லாம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட, குறைத்து மதிப்பிட்டாலும் கூட 57 பேருக்கு மேலாக இதற்கு இறந்திருக்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பேற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த பொம்மை முதலமைச்சர், கையாளாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வற்புறுத்தி விடைபெற்று சென்றிருக்கின்ற திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மு. பரஞ்சோதி அவர்களை வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சகோதரர் ஆர். சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரி வளர்மதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் டி. ரத்னவேல் அவர்களே, கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் ஒன்றிய கழக, பேரூர் கழக, பகுதி கழக, கிளைக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், கழகத்தின் அனைத்து நல்லுள்ளங்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை எனக்கு முன்பாக பேசிய இருவருமே மிக தெளிவாக சொன்னார்கள். துருப்பிடித்து போய் இன்றைக்கு இதுபோல் ஆர்ப்பாட்டம், எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இந்த துருப்பிடித்த கருத்தை வைத்து அவர் அடக்குவார். அதேபோல் யூடியூபர்கள், சவுக்கு சங்கர் போன்றவர்களை எல்லாம் அடக்குவார். அதேபோல் பஞ்சு மிட்டாய் விற்பவர்களை அடக்குவார். அதேபோல் கிளி ஜோசியை பார்ப்பவர்களை அடக்குவார். உண்மையாக சமூக விரோதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கள்ளச்சாராய தாக்குபவர்களோ, இல்ல கஞ்சா கடத்துவர்களோ, அபின் கடத்துவர்களோ, அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களோ அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக வாய் சொல்லி இன்றைக்கு ஒரு வீரராக இந்த மு.க. ஸ்டாலின் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த நிமிடம் வரை 59 உயிர்களை தமிழக மக்கள் பலி கொடுத்து விட்டார்கள். இதற்கும் என்ன சொல்கிறார்? நான்கு காரணம் அல்ல, தமிழக போலீஸோ இல்ல தமிழகத்தில் உள்ளவர்களோ காரணம் அல்ல என்று திரு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். மெத்தனால் பாண்டிச்சேரியிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டது என்கிறார். அப்படி இறக்குமதி செய்யப்பட்டால் சட்டப்பூர்வமாக இன்றைக்கு வாய்ஸாளர் பேசுகிற அண்ணாமலைக்கு இந்த கூட்டம் மூலமாக உடனடியாக சொல்கிறேன், மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சராக உங்களுடைய அமித்ஷா இருக்கிறார். உங்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, தமிழக மாநில சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி பாண்டிச்சேரியிலிருந்து மெத்தனால் வந்திருக்கிறது. அதே போல் ஆந்திராவில் இருந்து மெத்தனால் வந்திருக்கிறது. இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசின் புலனாய்வு ஏஜென்சிகள் தான் விசாரிக்க முடியுமே தவிர இந்த தமிழ்நாடு போலீஸ் எப்படி ஆந்திராவிலையும் பாண்டிச்சேரியில் போய் அடுத்த மாநிலத்தின் அதிகாரத்தை தலையிட முடியும்? உண்மையிலே மத்திய அரசு இதில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று
மு.க. ஸ்டாலினுக்கு உத்தரவிட வேண்டும். மத்திய ஹோம் மினிஸ்டர் உத்தரவிட வேண்டும். அதற்கு பிறகு சட்ட பிரச்சனை என்றால் நீதிமன்றத்துக்கு போவது ஸ்டாலின் அவர்கள். எனவே இது ஸ்டாலின் அவர்கள் அவர் மீதே சிபிஐ மீது வழக்கு தொடுக்க அனுமதிக்க மாட்டார்கள். மத்திய அரசு கையில் எடுத்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டனபூர்வமாக இந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து இன்றைய தினம் வரை ஊடகங்கள் எல்லாம் அதை பூசி மெழுகுகிறார்கள். இன்னைக்கு பிரபல பத்திரிகை 2 பத்திரிகை தலையங்கம் எழுதியிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் ஹிந்து தலையங்கம் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது என்றால் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஓரு உயிர்கள் இது போன்ற விரும்பத்தனாத இயற்கைக்கு மாறான மரணங்கள் ஏற்படுகின்ற போது ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் கொதித்தெழுவார்கள். இன்றைக்கு 59 பேர் இறந்திருக்கிறார்கள். ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று தமிழ் ஹிந்து பத்திரிகையில் இன்றைக்கு தலையங்கம் எழுதியிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு திருமணத்தில் எழுதியிருக்கிறார்கள். கலாச்சாரத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிராட்டியவர்களை கஞ்சா விட்டார்கள். அதை துரத்தி பிடித்தது நம்முடைய திருச்சி போலீஸ் அல்ல, பொதுமக்கள் துரத்தி பிடித்து கஞ்சாவை பிடித்து இன்றைக்கு அவர்களை போலீஸாக ஒப்படைத்திருக்கிறார். எதற்கு சொல்கிறேன் என்றால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போலீஸ்க்கு மந்திரி. அதே போல் கலாச்சாரம் காட்டுகின்ற அந்த கண்ணுக்குட்டி, அதே போல் ராம்குமார் இவங்களுக்கெல்லாம் அவர் தலைவர், கட்சி தலைவர். இப்படி அவர் அதிகார வரம்புக்கு உட்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கூட குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறார்? திரு மு.க. ஸ்டாலின் முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளி அவருடைய காவல்துறை, 3வது குற்றவாளி அவருடைய கட்சிக்காரர்கள். இப்படி தமிழக மக்களுக்கு வஞ்சனை செய்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். அதேபோல் மத்திய அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டம் மூலமாக தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற முதல்வர் ஸ்டாலினை பதவியை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரே பதவியை ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். காட்சிறாங்க, காட்சிறாங்க. கள்ளச்சாராயம் காட்சிறாங்க. துணை போறாங்க, துணை போறாங்க. திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. ஒழித்திடுங்க, ஒழித்திடுங்க. கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு. காப்பாத்து, காப்பாத்து. தமிழக மக்களை காப்பாத்து. ஒழித்திடு, ஒழித்திடு. கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு. கள்ளச்சாராய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுத்துவிட்டதால் நாடமாட உரிய அரசு கைது செய், கைது செய். உண்மை குற்றவாளிகளை கைது செய். விடியா திமுகத்தில் மக்களின் உயிரை காக்க அரசு மருத்துவமனையில் போதிய மருந்தும் இல்லை, மருத்துவரும் இல்லை. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ. எரியுது, எரியுது. பெண்கள் வயிறு எரியுது. எரியுது, எரியுது. பெண்கள் வயிறு எரியுது. எரியுது, எரியுது. ஏழைகள் வயிறு எரியுது. விடியா திமுக ஆட்சியிலே கிடைக்குது, கிடைக்குது. மூளை முழுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் கிடைக்குது. இருண்டு போச்சு, இருண்டு போச்சு. விடியா திமுக தமிழகமே இருண்டு போச்சு. சீரழிவு, சீரழிவு. பொருள் போக்கத்தால் தமிழ்நாடே சீரழிவு. விடியா அரசே, விடியா அரசே. கள்ளச்சாராயம் காட்டுபவர்களுக்கு துணை போகாதே, துணை போகாதே. பதவி விலகு, பதவி விலகு.
பேரறிஞர் அண்ணாவின் புகழ், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ், வாழ்க புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடும்புகழ்.